ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் லெசன் ஃபஸ்ட்டில் புக் பேக் 5 மார்க்கில் தேர்ட் 5 மார்க்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ கவனிங்க. First, electric field என்னன்னா, the electric field at the point P at a distance r from the point charge q is defined as the force that would be experienced by unit positive charge placed at that point P. கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளாக நான் வந்து ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து க்யூங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க. அது வந்து க்யூவில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேயா, க்யூங்கிற சார்ஜ் அந்த க்யூங்கிற சார்ஜில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த சார்ஜ்னால் இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல, அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி சொல்லுவீங்க? அதுதான் அந்த டேர்ம் தான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த க்யூங்கிற சார்ஜ்னால் அந்த பிங்கிற பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் அங்கே எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுதான், அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அது அட் த பாயிண்ட் பியில் இருக்குது. ஓகேயா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் எதில் இருந்து ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் க்யூவில் இருந்து தான் நான் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்டில் பார்த்தோம். அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் க்யூ இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் தட் வுட் பி எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டது அந்த பிங்கிற பாயிண்டில். ஓகே, அதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் க்யூங்கிற சார்ஜில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்டில் அந்த ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால அந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ தென் ஃபார்முலா பாருங்கள். இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை க்யூ நாட். அதாவது க்யூ நாட் அப்படிங்கிறது வந்து பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் என்னது இ வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டாக என்னது பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபோர்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா க்யூ நாட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், க்யூ நாட் பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி பை க்யூ நாட் இருக்குது, அந்த க்யூ நாட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? அப்போ மேலே நியூமினேட்டரும் டினாமினேட்டரும் க்யூ நாட் கேன்சல் ஆகிருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது, க்யூ பை ஆர் ஸ்கொயர் வருதா, க்யூ பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது வந்து யூனிட் டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, ஆர் கேப்ங்கிறது யூனிட் வெக்டார். தென் கேங்கிறது வந்து அது கான்ஸ்டன்ட்டு, அதோட வேல்யூ 1/4πε0. பேலன்ஸ் உள்ள டேர்ம் க்யூ பை ஆர் ஸ்கொயர். ஆர் கேப்ங்கிறது யூனிட் வெக்டார். ஆர் கேப் இஸ் த யூனிட் வெக்டார். அது வந்து பாயிண்டிங் ஃப்ரம் க்யூலேருந்து டு த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி, க்யூவில் இருந்து பியை நோக்கி அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆர் கேப்ங்கிற யூனிட் வெக்டாரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னது இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அதுக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன குவான்டிட்டின்னு சொல்கிறோம், வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் பெர் கூலும். ஓகே, எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன் பெர் கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட். தென் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டோட இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சார்ஜ் q இஸ் பாசிட்டிவ் தென் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். அதாவது ஒரு சார்ஜ் க்யூங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், அது வந்து பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவேவாக இருக்குமா. அதாவது அந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து தூரமாக இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமாக பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். க்யூங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, பிங்கிற பாயிண்ட் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இருந்து அதை நோக்கி இல்லை, அது அவேவாக இருக்குது. இது ஃபஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் பாருங்கள். அண்ட் இஃப் க்யூ இஸ் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் டுவார்ட்ஸ்னால் நோக்கின்னு அர்த்தம். எதை நோக்கி இருக்குமா, டுவார்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் க்யூவை நோக்கி இருக்குமா. ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கும் செகண்ட் டயக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? அது வந்து அவே, இது வந்து டுவார்ட்ஸ். எதை நோக்கி, சோர்ஸ் சார்ஜ் நோக்கி. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சோர்ஸ் சார்ஜ்லேருந்து அவேயாக இருக்கும். நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சோர்ஸ் சார்ஜ்லேருந்து டுவார்ட்ஸாக இருக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்.
ஓகே. அப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். if the electric field at the point P is E vector, electric field Pங்கிற பாயிண்டில் E வெக்டார்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், the force experienced by the test charge Q0 placed at the point P, அதாவது Q0 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜை நம்ம வந்து அந்த Pங்கிற பாயிண்டில் பிளேஸ் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து Pங்கிற பாயிண்டில் என்ன இருந்துச்சு, E வெக்டார்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்ம Q0 அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம அதில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், F வெக்டார் ஈக்குவல் டு Q0 E வெக்டார். ஆக்சுவலாக இதுதான் என்னென்னா, திஸ் இஸ் கூலம்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்துட்டு நம்ம கூலம்ஸ் லாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். F வெக்டார் ஈக்குவல் டு Q0 E வெக்டார். ஓகேயா? இந்த டயக்ராம் பாருங்கள். Qங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது வந்து Pங்கிற பாயிண்டில் Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. நம்ம அடிஷ்னலாக Q0 அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் வந்து பிளேஸ் பண்ணும்போது அதை வந்து F வெக்டார் ஈக்குவல் டு Q0 E வெக்டார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? அதே தான் நெகட்டிவ் சார்ஜுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது அவுட்வர்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து இன்வர்ட்ஸ். ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டும் ஒன்று தான், F வெக்டார் ஈக்குவல் டு Q0 E வெக்டார் தான். ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். அதாவது the electric field is independent of the test charge Q0 and it depends only on the source charge Q. அதாவது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எதை இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் சார்ஜ் Q0 நம்ம அடிஷ்னலாக ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, அதாவது சார்ந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, சோர்ஸ் சார்ஜ் Qவை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை இண்டிபெண்ட்டாக இருக்கும் டெஸ்ட் சார்ஜ், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் சோர்ஸ் சார்ஜ். ஓகேயா? இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். சின்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வெக்டார் குவான்டிட்டி, அங்கேயே பார்த்தோம் மேலேயே. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. எதனால் அதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்னா, அட் எவ்ரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் திஸ் ஃபீல்ட் ஹேஸ் யூனிக் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அந்த ஸ்பேஸில் உள்ள அந்த எவ்ரி பாயிண்ட், எந்த பாயிண்டை எடுத்தாலுமே அதுக்கு யூனிக் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எதனால? யூனிக்கான டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கிறதுனால. இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட். ஓகேயா? அதுக்கப்புறமா ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். The test charge is made sufficiently small such that it will not modify the electric field of the source charge. டெஸ்ட் சார்ஜுங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, சஃபிஷியன்ட்லி போதுமான அளவு வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால அது வந்து நாட் மாடிஃபை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். அந்த சோர்ஸ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதால் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகேயா? டெஸ்ட் சார்ஜ்னால எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ஓகேயா? டெஸ்ட் சார்ஜ் நம்ம அடிஷ்னலாக ப்ளேஸ் பண்ணுறோம், அது ஒரு டம்மி சார்ஜ், அது வந்து அதோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த ஒரு மாடிஃபைனா எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வர முடியாது. இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். ஓகேயா? இந்த 5 பாயிண்ட் வந்து போதுமானது. நான் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த 5 மார்க்குக்கு இந்த 5 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னென்னு பார்த்தோம், அதாவது பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் இந்த ஒரு பாயிண்டில் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேயா? அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் அதோட ஃபார்முலா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் Q பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்ட்ஸாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அட்வேர்ட்ஸாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து Pங்கிற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி இருக்குது, நம்ம Q0 ப்ளேஸ் பண்ணும்போது அப்போ ஃபோர்ஸுங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து கூலம்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எதை இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகேயா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எதனால் அது வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே யூனிக்கான டைரக்ஷன் மேக்னிடியூட் இருக்கிறதுனால அது வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தோம். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக அந்த ப்ளேஸ் பண்ண டெஸ்ட் சார்ஜ் வந்து சஃபிஷியன்ட்லி ஸ்மால், போதுமான அளவு கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேயா? இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேயா?